இது வந்துட்டு நான் வந்து வரையணும். இப்போ வந்துட்டு நான் அது வரையணும்னான்ட்டு எல்லாரும் வந்துட்டு இது கேட்கல. அதனால நான் வரைய போகிறேன். சரி எனக்கு ஜூவில் ஒரு இது வரையறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால அது கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கிறேன். வந்துட்டு ஒரு மாடு ஓடிக்கிட்டு இருக்கு. வரைஞ்சிட்டேன். சேஃப் ஜோனை கரெக்ட்டா கெஸ் பண்ணி ஜம்ப் பண்ணானா அவனுக்கு 100 மில்லியன் ரிவார்டா கொடுப்பாங்க. அப்ப கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிளைண்ட் போல்ட கழட்டிட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு அவனுக்கு 10 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. புலி குட்டி வரையலாமா? மறுபடியும் மாட்டினவங்க அவங்க அம்மா அவங்க அம்மா வந்துட்டு ஆக்சுவலா இதை வரையணும் பாருங்க. ஒவ்வொரு வாளுக்கு பின்னாடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த வாளுக்கு பின்னாடி இருக்கவங்க அவனை ஏமாத்தி ஜம்ப் பண்ண வச்சு சாகடிச்சிட்டா அந்த பிரைஸ் மணி போயிடும். அதே நேரத்துல ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசுறதுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. சோ அவ வேகமா டைரக்ஷன்ல இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த டைரக்ஷன்ல அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருப்பான். ஆனா சுவருக்கு பின்னாடி இருந்துகிட்டே அவன் யூஜிய ஜம்ப் பண்ண சொல்றான். அன்பார்ச்சுனேட்லி யூஜி அவனை முழுசா நம்பாம அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச பெஸ்ட் ஃப்ரெண்டோட கிளாஸ்ல இருக்க பிரேம் நம்பரை கேக்குறான். உடனே அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் முடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வீட் ஏமாத்திட்டு இருப்பாங்க. யூஜி ரெண்டாவது டைரக்ஷனுக்கு திரும்பிடுறான். அந்த டைரக்ஷன்ல அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட நிக்க வச்சிருப்பாங்க. இந்த டைம் உண்மையாவே அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஷோ வரைக்கவே வர மாட்டேங்குதே. பண்ண வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் யூஜிக்கே தெரியாம அவன் மேல வன்மத்துல இருப்பான். ஆனா யூஜி அவனையும் முழுசா நம்பாம அவன் ஷூ ஏற பார்த்துன்னு கேட்க சவத்துக்கு பின்னாடி இருந்த அவனும் யோசிக்காம அவன் சேஃப் போன பார்த்து தான் இருக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது யூஜி ரொம்ப உஷாரா அவன் ஷூ லேசா கழட்டி விட்டுட்டு தான் அந்த கேள்வியை கேட்டிருப்பான். ஏன்னா சேஃப் ஜோன்ல இருக்கவங்களாலதான் அவன் கால் வரைக்கும் பார்க்க முடியும். அவன் உண்மையாவே அவன் காலை பார்த்து அவன் ஷூ லேஸ் கழண்டு இருக்கிறத ரிமைண்ட் பண்ணிருப்பான். சோ அவன் பொய் தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டவன் அடுத்த டைரக்ஷனுக்கு திரும்பினான். அங்க அவனோட எனிமியை நிக்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த டைம் ஷூ லேஸ வச்சு ஏமாத்த முடியாது. சோ பிளைண்ட் ஸ்பாட்ல ஒரு காயினை வச்சு அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறான். உடனே அவன் காயின் கிளார் அடிக்குதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கேம் நடத்துறவங்க ஒரு கண்ணாடியை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்த நிமிஷமே அந்த கண்ணாடி யூஸ் பண்ணி காயினோட வேல்யூவை கரெக்டா சொல்லிடுறான். ஆனா யூஜி அவன் அப்பவும் நம்பாம 2 காயினை வச்சு கேட்க அவன் அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறான். அதை கேட்டதுமே யூஜிக்கு சந்தேகம் வந்துருது. ஏன்னா முதல் டைம் கிளார் அடிக்குதுன்னு சொன்னேன், ரெண்டாவது டைம் வேகமா ஆன்சர் பண்ணிருப்பான். சோ கண்டிப்பா அவனுக்கு சரி இது வந்துட்டு என்ன பண்றது, நம்ம போட்டோ நம்ம வரைவோம். கொஞ்ச நேரம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு அதோட வேல்யூவை கேக்குறான். உடனே அவன் எனிமியோ ஆர்வ கோளாறுல கண்ணாடி யூஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண கேம் நடத்துறவங்க யூஜியோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்ட அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் அதுக்குள்ளேயே ஆன்சர் சொல்லிட அவனும் போய் தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்ட யூஜி வேகமா சேஃப் ஜோன்ல ஜம்ப் பண்ணி இந்த கேம்ல வின் பண்ணிடுறான். இங்க ஒருத்தர் ரொம்ப ப்ரோ டார்கெட் பண்ண ப்ரோ டார்கெட் சவுண்ட் போட்டு அபாகஸ் பண்ணலாம்னா பண்ண போறேன். அதனால எனக்கு இருக்கிறது ஒரு பெஸ்டான டார்கெட் மாதிரி எடுத்துக்கிறேன். டிராவல் ஸ்டார்ஸ் கிட்ட என்ன வேணா கேஸ் ஆகி அதோட டார்கெட் என்ன டார்கெட் அவன் செட் பண்ணது செட் பண்ணிக்கிறான். போட்டு என்ன பண்ணிக்கிறான் பாரு சொல்ல பின்னாடியும் ரைடர் சொல்ல நம்மளுக்கு வந்துட்டு அச்சஸ்ல எல்லாம் வரைய தெரியாது, கொஞ்சம் தான் வரைய தெரியும். நம்மளாம் அச்சஸ்ல வரைய மாட்டோம். எனக்கு அச்சஸ்ல வரைய தெரியாது. வரையில கேட்காதீங்க, வரைய கேட்டிருக்கீங்க அம்மாப்பா. எனக்கு வரைய தெரியாது. நல்லா தெரியுதா? கமல் இது போட்டிருக்கேன்னு பார்த்து கமலை வரைகிறேன். ஐயோ நான் போட்டேன் இதுன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் வரைக்கிறேன். இது வந்துட்டு வரைய ரொம்ப நேரம் ஆகும். நானே வரைக்கிறேன். ஃபோனையும் ஒரு கையில் பிடிச்சி கேவலமாக வரைக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வீடியோ எடுக்கல, சரிங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷத்தில் வந்து கட் பண்ண உடனே சரிங்களா? இப்போ வரைஞ்சிருக்காங்க. இப்போ தான் இது கடைசியில் இது இல்லை, இது இல்லை, இது சேர்த்து வரைஞ்சிக்கின்றது ஓகேவா? இதோட ரெஸ்பான்ட்டு இதோட ரெஸ்பான்ட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட்டே பண்ண மாட்டேங்குது.
இப்போ மணி கமெண்ட் பண்ணலனாலும் தேங்கெல்லாம் வாக்கிங் கமெண்ட் பண்ணி தான் நான் எப்படி ஆக்சிஜன் படத்துக்கு மாதிரி அங்கத்தும் இங்கிட்டும் போயிருக்கேன் நடுவுல எங்களுக்கு கமெண்ட் பண்ணி உங்களுக்கு 1000 கமெண்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரிங்களா? ஃபோட்டோ வந்தாச்சா வந்து இது கிடைக்கும். இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லிடுச்சு. இது மேலே என்ன வரையிறதுன்னு எனக்கும் தெரியல, டெடி பேருக்கும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷோ என்ன தான் பண்ணுறது? எம்மா 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 ஷோ இப்போ என்னதாங்க வரைகிறது? நான் என்னதான் வரைகிறதுன்னு எனக்கே குழப்பதே. நான் என்ன வரைகிறது? என்னைய வர என்ன இப்படி சொல்லி புட்ட? ஒன்னையெல்லாம் எனக்கு வரைய தெரியாது. போயிடுமா வரது காமிதான் வரது காமிக்கணும். சார் ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, கொஞ்சம் ஃபேனை போட முடியுமா? சென்னா உனக்கு ஃபேன் போடணுமா? இந்த ஃபேன் ஓடாதடா. நான் வேணா ஒரு பக்கத்துல உட்காந்து ஒரு விசில் விடுவா. ஈமைக்காரன் வந்து குடிக்கிட்டு போயிட்டான். வயிற இல்லப்பா வயிற. சார் ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி கிடைக்குமா? பாத்ரூம் இருக்கு, போய் குடிச்சிட்டு வரியா? இல்லப்பா தண்ணி வாங்கினாலும் காசு கேட்குறாங்க. என்கிட்ட தண்ணி வாங்க காசு இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா எனக்கு கட்டல. இந்த ஃபார்ம் சார் அவன் என்ன சோஃபால படுத்துட்டு இருக்கான்? டேய் நீ இன்னும் 4 மாசத்துக்கான டியூஷன் ஃபீஸே கட்டல, ஆனா அவன் 4 வருஷத்துக்கான ஃபீஸை ஃபுல் பேமெண்ட்டாக பண்ணிட்டான். சார் டீ காஃபி பீஸா பர்கர் இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேணாம். ஓகே ஓகே, இதுக்கு பேர் தான் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறது. சரியா சார் அழுவுறீங்க? 2 நாள் முன்னாடி எங்க பாட்டி செத்துட்டாங்க. என்கிட்ட காசு இருந்தா அவரை காப்பாத்திருப்பேன். என்கிட்ட காசு இல்லை தெரியுமா? பார்த்தீங்களா? அதுதான் டெடி பேர். தெரிஞ்சுக்கலாமா? ஓகேவா? இதுதான் ஃபுல் பேட்டர்னு. இதில் பார்க்காதீங்க ஓகேவா? இதில் பார்க்காதீங்க. இந்த டெடி பேர் மட்டும்தான். டெடி பேர் சூப்பராக இருக்கா? அது மட்டும் இப்படி திருப்பி காமிக்கிறதுனால உங்களுக்கு இது காமிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கு. கீழே இருக்கிறதுலாம் யாரு? அதெல்லாம் நான். மேலே இருக்கிறது தான் நீ, சரியா? ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது தான் நீ. ஓ அழகாக இருக்கி. நான் அழகாக இருக்கியா? சூப்பராக இருக்கா? எனக்கு என் டெடி பேர் கேட்கும், அதான் எனக்கு ஏன்னா வந்துட்டு அது என் டெடிக்கு ரொம்ப அதாவது வந்துட்டு நீங்களே இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த டெடி பேர் மட்டும் ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, அது மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டெடி பேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
தெரியுது இல்லை ஒன்றே ஒன்று டெடிபர் மாதிரி. அந்த 2 காது மேலே இருக்குது. இங்கே ஒரு பூ மாதிரி, அப்புறமா மூக்கு, இது இந்த மூக்கு இருக்குதுல்ல, இதுதான் டெடிபர். இது டெடிபர் இல்லை, இது டெடிபர் இல்லை. கீழே இருக்கிறது நானே, இது நானே. தப்பாக வரைஞ்சிட்டேன், இது நானே. வேளாணக்கா இருக்குல்ல, ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஐடியா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. ப்ராடக்ட் வந்து ஒரே ப்ராடக்ட் ஒரு வீட்டுக்குள்ள ப்ராடக்ட் அள்ளி வச்சிருப்பாரு ஒரு இடத்துல. ஆறு மாதிரிலாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாது. ஓகே, அவருக்கு இன்னும் சேர்த்து சொல்கிறேன். அண்ணா நீங்களும் காசு வேஸ்ட் பண்ணாங்க. ஓகே, உங்க கூட எனக்கு மாலை போட, உங்க கூட வாழ. ஐயோ என்னடா உன் கூட வாழ, எனக்கு மாலை போட, மாலை போடன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்துட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், எவ்வளோ நல்லா அது. அந்த சாங் வந்துட்டு நான் இப்போ தான் ரெடி பண்ணணும். ஆனால் வந்துட்டு அதுக்கு ப்ராக்டிக்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ போட போகிறேன். அது வந்துட்டு லிங்க் கொடுப்பேன், நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பாருங்கள். நான் சும்மா செக் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷத்துக்கு வெளியே வந்துடாதுங்க, அப்போனா வீடியோவை பார்க்காது. சரிங்களா? இந்த மாதிரி அப்பா பஸ் வீடியோலாம் நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுவோம். நிறைய கேம் வீடியோ இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு ஆசையாக இருக்கும் டாம் வேர்ல்டு பார்க்கணும். டாம் வேர்ல்டுலாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நிறைய பேருக்கு டாம் வேர்ல்டே இருக்குன்னு தெரியாது. டாக்கிங் டாம் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு. அங்கே வந்துட்டு நிறைய மனுஷங்க இருப்பாங்க. சும்மா கீழே ஒரு ட்ரா மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க இருப்பாங்க. எங்கே ரசம் வாங்கணுன்னா போயிட்டு ரஸ் கடைக்குள்ளே போயிட்டு ரஸ் மாதிரி மேலே இருக்கும் பிக்சரு. சும்மா 2 ரஸ் கடைக்கு போயிட்டு கீழே இந்த மனுஷங்க சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி இருக்குமா, அது சைடில் அமைச்சி நம்ம கீழே ஒரு ட்ரா இருக்குங்க. அந்த ட்ராவில் நிறைய மனுஷங்க இருப்பாங்க. நம்ம எந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தாலும் இப்படி இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும் ரஸ்ஸு, அவங்க வெளியே வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி உள்ளே வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க பீரோக்குள்ளே வச்சுக்கலாம். அப்புறமா ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு காசு கேட்காம இருக்கும் நிறையா. நான் வந்துட்டு அதில் ஃபோனில் விளம்பரம் பார்த்துலாம் வாங்க மாட்டேன். சின்ன ஃபோன், குட்டி ஃபோன் இவ்வளோ இதெல்லாம் விளம்பரம் பார்த்து நாங்கள் வாங்குறதா இல்லை. திருடிட்டு வந்துட்டேன். வீட்டில் தான் எனக்கு வந்துச்சு. அதோட சின்ன வீடியோ வந்துட்டு லிங்க்ல கொடுத்துருக்கேன். பாய் பாய்.